ஆடி மாதம் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால் நம்ம பொங்கல் வச்சிட்ருக்கோம். இங்கே பாருங்க, பசங்க எல்லாம் ஒரே அமர்க்களம். விரவு கிடைக்கலங்க ஆடி மாதம் ஆனாலே. விரவு இல்லாமல் ரொம்ப இதுவாகிடுச்சு. இருந்தாலும் ஆடி மாதம் பொங்கல் வைக்கணும் இல்லையா? அதனால் நம்ம பொங்கல் வச்சிட்ருக்கோம். பாருங்க, ஒரே அன்னதானம்லாம் காலையிலே போட்டுருக்காங்க. நம்ம வரும்போது எதுவுமே கிடையாது. குலதெய்வம் தான். குலதெய்வம் பொன்னியம்மன். பார்த்துட்ருப்பீங்க நல்லா இதுவா. நம்ம பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் படைக்கணும். பாருங்க, வெறும் புகை. கண்ணு திறக்கவே முடியல. அந்த அளவுக்கு புகை வந்துச்சு. பசங்க எல்லாரும் குச்சியெல்லாம் உடச்சின்னு வந்து கொடுத்துக்கின்னு ஒரே இது பண்ணின்னு இருந்தானுங்க. நீ எப்போம்மா வச்சு முடிப்ப அப்படின்னு கேட்குற அளவுக்கு பசங்க ரொம்ப இதுவாகிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. குட்டி பசங்க தான் விரவுலாம் பொறுக்கிய தந்து கொடுத்தாங்க. நிறைய பேர் நம்மளுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஒருத்தவங்க வச்சுருக்காங்கல்ல, அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க விரவுலாம் கொடுத்தாங்க அவங்க. அவங்க கொடுத்த விரவே நம்மளுக்கு சரியாக போயிடுச்சு. நம்ம எப்படி ஒரு பொருள் இல்லைன்னுட்டு நம்ம இது பண்ணுறோமோ, ஆனால் அது கடவுள் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டா எந்த விதத்தில் எப்படி வேணாலும் விரவு இல்லையே என்னடா பண்ணுறதுன்னு நான் கொஞ்சம் யோசிச்சுன்னு இருந்தேன். அப்புறம் குட்டி பசங்க, அப்புறம் இந்த பக்கத்தில் வச்சிட்ருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. விரவு தானாக எப்படி அடுப்பு எரிஞ்சுது, எப்படி நான் பொங்கல் வச்சு முடிச்சேனே தெரியல. அவ்வளோ சூப்பராக மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. பசங்க எல்லாமே ஹாப்பி ஆகிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் வேலை டக்குன்னு முடிஞ்சிச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எடுத்துக்கோமா விரவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வேலை முடிஞ்சுது, பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெய்யெலாம் ஊற்றி அதை ரெடி பண்ணணும். பார்த்துட்ருக்கீங்க. நெய் எடுத்துன்னு போயிட்டேன் பாக்கெட்டில். ஆனால் அது பிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் அது பக்கத்தில் இருக்கிறவங்களே அதான் கத்திரிக்கோல், சிசர் வச்சுருந்தாங்க. அவங்களே கொடுத்தாங்க, இந்தாம்மா கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ உதவி பண்ணாங்க அவங்க. நம்ம கடவுள் நினச்சிட்டா எப்படியும் எந்த மூலையில் வேணாலும் நம்மளுக்கு உதவி செய்ய ஆள் வருவாங்க. நம்ம என்னடா இது அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம செஞ்சோம்னா, நான் கொஞ்ச நேரத்தில் என்ன ஒன்றுமே இல்லையே இந்த இடத்துல, நம்ம எப்பட்றா பொங்கல் வைக்கிறதுன்னு நான் யோசித்தேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அவங்க பக்கத்தில் இருந்தவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்சம் நம்ம பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நல்லா கிண்டுறேன் பாருங்களேன். நல்லா கிண்டி கிண்டி ஃபுல்லாக வந்துடுச்சு. அந்த இதுவுக்கு எல்லாருக்குமே நம்ம அந்த பிரசாதத்தை வந்து கோயிலாண்ட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுத்தோம். சில பேர் வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்களாம். நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு வரத்துக்கு இஷ்டம் இல்லை. அங்கேயே எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் அங்கே எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்க கத்திரிக்கோல் கொடுத்தாங்க. அந்த நெய் பாக்கெட் பிரித்து ஊற்றிட்டு அவங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சாமிக்கு படைச்சிட்டு அவங்களுக்கு தான் கொடுக்கறதுக்கு மிஸ் ஆகிடுச்சு. அவங்க நம்மளுக்கு முன்னே கிளம்பிட்டாங்க. ஹெல்ப் பண்ணாங்க. திரும்பி திரும்பி பார்த்தா அவங்க ஆளே இல்லை. அவங்க பொங்கல் வந்து அவங்களும் வச்சாங்க. ஆனால் அவங்க வச்சாங்களே தவிர அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்களாம். அவங்க வந்து சின்ன சின்ன இடத்துல வைக்கிறாங்க. சின்ன சின்ன குண்டான்ல வச்சுட்டு அவங்க முன்னாடியே போயிட்டுருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம விளக்கு மாவு ரெடி பண்ணணும் இல்லையா? சில பேர் உங்களுக்கெலாம் என்ன எப்படி பழக்கம்னு தெரியல. சில பேர் வந்து பாவு எடுத்து பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்த பழக்கம் எனக்கு தெரியாது. பாவு எடுத்து பண்ணுறது. நம்ம கையில் வச்சு நம்ம பிசைஞ்சு அதை அந்த விளக்கு பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம். அதுமாரி கொண்டு வந்த பிறகு அது ரெடி பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஆனால் விளக்கு நல்லா செம்மையாக சூப்பராக எரிஞ்சுதுங்க. அது எப்படி சொல்கிறது, நல்லா விளக்கு நல்லா வந்துச்சு. போன வாட்டி கொஞ்சம் போன ஆடி மாதம் தண்ணியாக ஆயிடுச்சு. இந்த மாதம் சூப்பராக இருந்துச்சு விளக்கு. எவ்வளோ நேரம் நின்று நல்லா எரிஞ்சுது. எல்லோரும் கூப்பிட்டு பொங்கல் வைக்கணுன்னு தான் ஆசை. நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால் அடுத்த வருஷம் நம்ம கடவுள் கொஞ்சம் இது பண்ணட்டும். அதுக்கப்புறம் எல்லோரும் கூப்பிட்டு பொங்கல் வைக்கணும். நம்ம சொந்த பந்தம்லாம் கூப்பிட்டு ஒரு ஆசை. பார்க்கலாம். குட்டி பசங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தண்ணிலாம் கொஞ்சம் பிடிச்சின்னு வந்தார். அவர் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கேமராவில் அவர் தெரிய மாட்டார். கேமரா அவர் தான் எடுத்துகிட்ருக்காரு. மாவு பிசைஞ்சிட்டேன், என்ன தான் பண்ணுற நீ அப்படின்ட்டு கேட்குறாரு.
அவங்கலாம் வீட்லேருந்தே பொங்கல் வச்சுன்னு போயிடுவாங்க. அதனால மாவு பெசஞ்சிட்டு விளக்கு வந்து இந்த விளக்குலாம் அந்த இது சொல்லுவாங்க இல்லைங்களா? என்னது அது? வெல்லலாம் போட்டு கிண்டி அப்படியே விளக்கு மாவு பெசைவாங்க. அந்த மாரி எடுத்துன்னு போயிடுவாங்க. அவரு இதெல்லாம் பார்த்தது கிடையாது. எங்க அம்மா வீட்டு சைட்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் பழக்கம். அதனால அந்த பழக்கத்த நான் அப்படியே எடுத்துன்னு வந்து இதுமாரி பெசஞ்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க பொங்கல் கோயிலுக்குள்ள போனோம். பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. விளக்கும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். பசங்க பார்த்தீங்கன்னா, அங்க மரம் இருந்தது. அதில எடுத்து ஊஞ்சல் ஆடிக்கின்னு ஒரே குஷியா இருந்தாங்க. அன்னைக்கு என்னால லைவ் கூட போட முடில. சரி லைவ் போடலாம் அப்படின்னு இருந்தது. அந்த போய் அங்க வெரவு இல்லன்ற பட்சத்தில நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாயிடுச்சு. பாருங்க என் பெரிய பையன் அது ஊஞ்சல் ஆடக்கூட தெரியல அவனுக்கு. பார்த்தீங்கன்னா, எப்படி ஆறத்துன்னு கேட்குறான் ஊஞ்சலு. இங்க பாருங்க இதான் எங்க குலதெய்வம். குலதெய்வம் பொன்னியம்மன். எல்லாரும் ஹாப்பியா எல்லாருமே ஜனம் செம ஜனங்க. ஆனா